ஸோ மோனிஷா அம்மாவும் மோனிஷாவும் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பாட்டு இன்னைக்கும் தமிழ் ரசிகர்கள் மறந்துட்டே மாட்டாங்க. அந்த காலத்துல 91 நினைக்கிறேன் இந்த படம் வந்தது. இப்படி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் டெம்போ கிரியேட் பண்ணி போய் அந்த லாக்கை வந்து இப்படி வெளியிலேருந்து எடுத்து இப்படி மரப்பட்டு தூக்குவார். இந்த ஆக்சிடென்ட்ல மோனிஷாவுடைய அந்த வண்டி ஓட்டிட்டு இருந்த டிரைவர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், மோனிஷா 3 பேருமே ஆன் ஸ்பாட்ல இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் நம்ம கூட இருக்காரு. ஹாய் சார், வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, அண்ட் வந்து இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மோனிஷா அவர்கள். அதாவது வந்து மோனிஷான நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இந்த சாங் சொன்னாலே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னை தொட்டு மன்னன் இந்த பேரை சொல்லடி உனக்கு சொல்லடி, அந்த சாங் இருக்குல்ல, ரொம்ப ட்ரெண்ட் அந்த சாங், பழைய சாங்கு. ஸோ அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அவங்கள பற்றி பேசலாமா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு என்னடி எனக்கு சொல்லடி, இந்த சாங் இளையராஜா மியூசிக்கில். இந்த சாங்கையும் யாராலையும் மறந்துருக்க முடியாது. இந்த சாங்கில் நடித்த மோனிஷாவையும் யாராலையும் நடிச்சிருக்க முடியாது. மோனிஷா பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க மலையாளத்தில் தான் ஃபர்ஸ்ட் நடிக்கிறாங்க. நகசதங்கள் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாங்க. அந்த முதல் படத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வந்து கிடைக்குது. 17 வயசுல தேசிய விருது வாங்குறாங்க. 21 வயசுல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிடுறாங்க. ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி தான் மோனிஷாவோட ஸ்டோரி. மோனிஷா பார்த்தீங்கன்னா கேரளாவில் எர்ணாகுளத்தில் பிறந்தவங்க. அவங்க பிறந்தது எர்ணாகுளம், ஆனால் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மோனிஷா பிறந்தோடனே வந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. பெங்களூர் சிட்டியில் தான் மோனிஷா வந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாமே படித்தது. மோனிஷா வீடுமே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு முக்கியமான இடத்துல தான் இருந்தது. மோனிஷாவோட அம்மா, அவங்க பேர் வந்து ஸ்ரீதேவி உன்னி. அவங்க வந்து ஒரு பிரமாதமான கிளாசிக்கல் டான்சர். மலையாளத்துல ரொம்ப பாப்புலரான கிளாசிக்கல் டான்சர். ஒரு சில மலையாள படங்கள்லயும் அவங்க வந்து நிறைய கேரக்டர்ஸ்ல வந்து நடிச்சிருக்காங்க. ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ் ஆல்சோ. ஸோ இப்படிதான் மோனிஷா வந்து ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு மோனிஷா வந்து ஒரு நல்ல அழகான ஒரு கிளாசிக்கல் டான்ஸரா, ஒரு பரதநாட்டிய டான்ஸரா வந்து மாற்றணும்னு ஆசை. அதனால 6-7 வயசுல இருந்தே மோனிஷாக்கு வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. மோனிஷா வந்து தொடர்ந்து வந்து நடன பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு இருக்கும்போது மோனிஷா அம்மாவும் மோனிஷாவும் சேர்ந்து வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க. அது ஒரு பிரமாதமான, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கத்துல நடக்குது, கேரளால நடக்குது. ஸோ அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு என்டி வாசுதேவன் நாயர் அப்படின்னா கேரளால தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப பாப்புலர் ரைட்டர் அண்ட் டைரக்டர். அதாவது அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ரொம்ப ஈஸ்தட்டிக் சென்ஸோட இருப்பாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவருடைய படங்கள். நல்ல நோன் ஃபெமிலியர் டைரக்டர் மலையாளத்துல. அவர் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை வந்து பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காந்து பாக்குறாரு. ஸோ மோனிஷா அம்மாவும் மோனிஷாவும் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பர்ஃபார்ம் பண்றாங்க. அதை பர்ஃபார்ம் பண்ணி அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டைரக்டர் வந்து மோனிஷா அம்மாவை போய் சந்திக்கிறார். சந்திச்சு உங்க பொண்ணு மோனிஷா, அவங்க வந்து ரொம்ப கியூட்டா இருக்காங்க, அவங்க ஐஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அவங்க ஃபேஸு, அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க டான்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி கிளாசிக்கலா இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹீரோயினா நம்ம அவங்கள கொண்டு வர முடியும். நான் வந்து இப்போ நகசதங்கள் அப்படின்னு ஒரு படம் புதுமுகங்களை வச்சு எடுக்கிறேன். வினீத் வந்து அதுல வந்து கதாநாயகன் நடிக்கிறார். அப்போ வினீத்தும் புதுமுகம் தான். ஸோ உங்களுடைய டாட்டரை வந்து இந்த படத்துல வந்து நான் நடிக்க வைக்கலான்னு பாக்குறேன் ஹீரோயினா, உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மோனிஷாவோட அம்மா சொல்றாங்க, ஸ்ரீதேவி உன்னி, அவங்க சொல்றாங்க, இல்லைங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்காங்க, இப்ப நடிக்க வேண்டாம், பார்க்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்லம்மா இது வந்து நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப ஒரு பிரீஸியான ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. இதுல வந்து இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு அந்த கதைக்கு ரொம்ப இன்னசென்டான ஒரு ஃபேஸு, குட் லுக்கிங் ஒரு ஃபேஸ் வேணும். அதனால இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்க, கருப்பா இருந்தா கூட ரொம்ப கலையா இருக்காங்க, நீங்க நடிக்க அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் வந்து மலையாளத்துல ரொம்ப பாப்புலரான டைரக்டர். அப்போ மோனிஷா அம்மா சொல்றாங்க, சரி சார் உங்க இஷ்டம், நடிக்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் மலையாள படத்துல நடிக்கிறாங்க. அது வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் தான்.
அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த படம் வந்து யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நகைச்சதங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட். ஒரு வருஷத்துக்கு மேல படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசு இருக்கும்போது ரிலீஸ் ஆகுது. அந்த முதல் படத்திலேயே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மோனிஷாக்கு வந்து தேசிய விருது கிடைக்குது. சிறந்த நடிகைக்கான தேசிய விருது. அதாவது ஒரு படம் ஃபர்ஸ்ட் நடிக்கிறாங்க, அந்த படத்திலேயே அந்த அந்த பெண்ணுக்கு வந்து தேசிய விருது கிடைக்குதுன்னா எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்து ஒரு ரொம்ப இயல்பா ஒரு நடிக்கக்கூடிய ஒரு பெண். நீங்க எப்படின்னா சில பேரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி தோணும், ஸ்கிரீன்ல இருக்கிற ஹீரோயினை பார்க்குற மாதிரி தோணும். ஆனா ஒரு சிலரை நீங்க பார்க்கும்போது எப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி, நம்ம கோயில்ல சாமி கும்பிடும் போது எய்தாப்புல வரிசையில் நின்று சாமி கும்பிடுற பொண்ணு மாதிரி, அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு பெண்ணாதான் மோனிஷா வந்து இருப்பாங்க. அது முதல் படமே வெற்றி படம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெருந்தச்சன் ஒரு படத்துல அதே NT வாசுதேவன் நாயரே மோனிஷாவை நடிக்க வைக்கிறாரு. அந்த படத்துல என்ன சிறப்பு அப்படின்னா, அப்பதான் தமிழ்ல வந்து பிரசாந்த் வந்து நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் படம். அது முடிச்சுட்டு 2வது படம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல நடிக்கிறாரு. அந்த மலையாளத்துல பிரசாந்த் அறிமுகமான படம் வந்து இந்த படம் இந்த பெருந்தச்சன். சோ அதுவுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அப்படி மலையாளத்துல அவங்களுடைய வாழ்க்கை தொடங்குது. இந்த 2 படங்களும் அவங்களுக்கு மிகப்பெரிய பேரை கொடுக்குது. அவங்கள வந்து ஒரு நல்ல ஸ்டாரா, அதாவது ஒரு கிளாமர் ஹீரோயின் கிடையாது, ஒரு குட் லுக்கிங் ஹோம்லி ஹீரோயின், ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் அந்த மாதிரி வேணும்னா மோனிஷாவை சூஸ் பண்ணாங்க. அந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களா இருந்துச்சு. மலையாளத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு கதாநாயகியா மோனிஷா வளம் வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க தமிழ்லயும் படங்கள் பண்ணாங்கல்ல சார். அண்ட் வந்து அது ஆல்சோ வந்து அதுக்கப்புறம் தான் கன்னடம்ல பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சடனா பாஸ்ட் அவே. ஸோ அதை பத்தி என்ன நடந்தது? அவங்க தமிழ்ல பண்ணாங்க, மலையாளத்துல பண்ணாங்க, கன்னடம் பண்ணாங்க. மூணு லாங்குவேஜ்ல அவங்க வந்து அந்த நேரத்துல வந்து பாப்புலரான ஹீரோயினா இருந்தாங்க. ஸோ மலையாளத்துல நல்ல நோன் ஹீரோயினா இருக்கும்போது அவங்கள வந்து பார்க்குற இயக்குநர்கள், தமிழ் இயக்குநர்கள் வந்து தமிழ்ல இந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. பூக்கள் விடும் தூது அப்படின்னு ஒரு படம். அதுவுமே லவ் சப்ஜெக்ட் தான். ஏன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு வயசு 17-18 தானே. அந்த வயசுல வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் நடிக்க வைக்க முடியும். அந்த பூக்கள் விடும் தூது படத்துல பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ரொம்ப நல்ல சாங்ஸ், எல்லா பாட்டுமே வந்து நல்ல பாட்டு. அது ஒரு எப்படி சொல்ல, லவ் படத்துக்கு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி சொல்லலாம். ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாரும் ரசிச்ச படம் பூக்கள் விடும் தூது. அது ஒரு 100 days போச்சு. அந்த படத்துல நடிச்ச மோனிஷா அப்புறம் தமிழ் ரசிகர்கள்ட்டையும் ரொம்ப பிரபலமாயிட்டாங்க. தமிழ் ரசிகர்கள் பார்த்துட்டு ரொம்ப இயல்பா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த பொண்ணு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை மோனிஷா வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு காலகட்டத்துலதான் மோனிஷா இன்னொரு படம் கமிட் ஆகுறாங்க. உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன். அந்த படம் எப்படின்னா, கார்த்திக் வந்து ஹீரோ. கார்த்திக் அன்னைக்கு வந்து வருஷம் 16 நடிச்சிட்டு இருந்தாருல. நீங்க வருஷம் 16 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு லவ்வபிள் பாயா இருப்பாரு, பிளே பாயா இருப்பாரு. காதல்னா கார்த்திக் வந்து அப்படியே நவரச நாயகன், அவருக்கு வந்து அப்படி வரும் எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த மாதிரி கார்த்திக் நடிச்சிட்டு இருந்த காலத்துல இந்த படம் மோனிஷா வந்து கார்த்திக் பேரா போடுறாங்க. அது உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன். அதுலதான் இந்த பாட்டு, என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு என்னடி எனக்கு சொல்லடி. அந்த பாட்டு இன்னைக்கும் தமிழ் ரசிகர்கள் மறந்துட்டே மாட்டாங்க. அந்த காலத்துல 91 நினைக்கிறேன் இந்த படம் வந்தது, 90-91. அந்த காலத்துல இந்த பாட்டு ரொம்ப ப்ராப்ளம். மோனிஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ ஒரு ஆஃப் சாரியில ரெட்டச்சடை போட்டுட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அவ்வளோ ஹோம்லியா ஹம்மிங் பண்ணுவாங்க. அந்த பாட்டுல துள்ளி குதிச்சு ஓடி வருவாங்க. ஒரு தங்க மயில் வந்து வயல்வெளியில வந்து துள்ளி குதிச்சு ஓடி வர மாதிரி அப்படி வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டு ஃபுல்லாவே அவ்வளவு இன்பமா இருக்கும். அந்த பாட்டை பார்த்தாலே கார்த்திக்கும் அன்னைக்கு வந்து ரொம்ப யங்கு, மோனிஷா அன்னைக்கு அவ்வளோ கியூட்டா இருப்பாங்க. அந்த பாட்டுல அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் சீக்வென்சஸ், டான்ஸ் பெருசா இருக்காது, ஆனா அப்படியே வந்து ஒரு லைவ் மூமெண்ட்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கிட்ட வந்து பெருசா வந்து மோனிஷா வந்து ரீச் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் படமே பெரிய பேர் கொடுத்துச்சு, 2வது படத்துலயும் பெருசா ரீச் ஆனாங்க. அந்த படத்துல மோனிஷா வந்து தமிழ் ரசிகர்கள்ட்ட ரொம்ப அழுத்தமா போய் பதிஞ்சாங்க. அது ஒரு சீன் இருந்துச்சு அந்த படத்துல. அந்த சீன் என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்து வீடு. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமா இருப்பாங்க. கார்த்திக், அவருடைய அப்பா வந்து வினு சக்கரவர்த்தி, அவருடைய ஃபேமிலி. மோனிஷா வந்து அத்தை பொண்ணு, கார்த்திக் சொந்த அத்தை பொண்ணு. அவங்க அந்த வீட்டுல இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலியும் இருப்பாங்க. ஸோ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமத்துல ஒரு பெரிய வீடு, முத்தம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வீட்டுல வந்து அவங்க இருப்பாங்க. அந்த கதையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
கார்த்திக் வந்து மோனிஷாவை லவ் பண்ணுவார், அத்தை பொண்ணை லவ் பண்ணுவாரு. சீண்டி விளையாடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சடையை பிடிச்சி இழுக்கிறது, சேட்டை பண்றது, இந்த தாவணியை பிடிச்சி இழுக்கிறது, இப்படியே நடந்து போவாங்க, சடையை பிடிச்சி இழுப்பாரு. அந்த மாதிரி அந்த படத்துல வந்து கார்த்திக் மோனிஷா வர இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வீட்டுல யாருக்கும் தெரியாது. இவர் பண்ற இந்த சேட்டை வீட்டுல ஆள்லாம் இருப்பாங்க, ஆனா யாருக்குமே தெரியாது. 2 பேருக்குள்ள ஒரு லவ் இருக்கும், இந்த 2 பேருக்குள்ள ஒரு காதல் இருக்குங்கிறது கூட வீட்டுல யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து அந்த முத்தத்துல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. மோனிஷா வந்து எப்படின்னா அந்த படின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க பாத்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா? படி. அந்த படி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ள வந்து மோனிஷா போவாங்க, அரிசி எடுக்கிறதுக்காண்டி போவாங்க. கார்த்திக் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாருல, அவர் அப்படியே பேப்பர் லைட் அப்படி பண்ணிட்டு பாப்பாரு மோனிஷாவை. பார்த்துட்டு பேப்பர் அப்படி மடிச்சுட்டு வச்சுட்டு மோனிஷாவை மெதுவா ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போய் அந்த கதவை உள்ள மெதுவா சத்தம் இல்லாம சாத்தி மேல தாப்பால் போட்டுருவார். இவங்க வந்து அரிசி அள்ளிட்டு இருப்பாங்க. மோனிஷா அரிசி அள்ளிட்டு திரும்பி பார்ப்பாங்க, கார்த்திக் நிற்பார். என் மாமா அப்படின்வாங்க. என்ன பயந்துட்டியா, நீ முத்தம் கொடுத்தாதான் நான் அவனை வந்து வெளியில விடுவேன் அப்படின்னும் போது அவங்க வந்து இல்ல மாமா, அதெல்லாம் ரொம்ப தப்பு, யாராவது வந்துட போறாங்க, யாரும் வரமாட்டாங்க, முத்தம் கொடு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வெளியில இருந்து சத்தம் கேட்கும், தட்டுற சத்தம் கேட்கும். யார் தட்டுவா அப்படின்னா வினு சக்கரவர்த்தி இருக்காருல்ல, கார்த்திகோட அப்பா. அவர் வந்து முத்ராசு கதவு தர அப்படின்னுவாரு. ஒரு பதட்டமான ஒரு சவுண்ட் ஒண்ணு இருக்கும், வெளியில ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்ற மாதிரி. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தா ஒரு எமர்ஜென்சியா தட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். கார்த்திக் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணல, மோனிஷாவும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா 2 பேரும் வந்து அத்தை பொண்ணு மாமா பசங்களா இருந்தா கூட 2 பேருடைய காதல் யாருக்கும் தெரியாது. தனிமையில வந்து ஒரு ரூமை பூட்டிட்டு இருக்காங்க. ரூம் திறந்துருந்தா பிரச்சனை இல்லை, பூட்டிட்டு இருக்காங்கன்னும் போது இப்போ ஒரு க்ரௌடு வெளியில இருக்கு, ஏன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து தட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணா இவங்களுடைய அந்த லவ் எக்ஸ்போஸ் ஆயிரும், தப்பா நினைப்பாங்க. அப்படின்னால மோனிஷா வந்து ரொம்ப பயப்படாமா, இப்படி மாட்டி விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பதட்டப்படுவாங்க. இல்ல 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 அப்படின்னு சொல்லி அங்க வந்து பாத்தீங்கன்னா முத்துராசு கதவு தரன்னு தட்டிட்டே இருப்பாங்க. கார்த்திக்கால கதவையும் திறக்காம இருக்க முடியாது, மோனிஷாவும் உள்ள இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மெதுவா அவர் டேர்ன் ஆகி கதவை நோக்கி மெதுவா நடப்பாரு. இப்ப மோனிஷா என்ன பண்றது, எங்க ஒளியிறது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்ப்பாங்க. பார்த்தா அந்த மரப்பெட்டி ஒண்ணு இருக்கும், அப்பெல்லாம் இவ்வளவு பெரிய மரப்பெட்டி இருக்கும். அது எதுக்குன்னா அந்த துணி எல்லாம் மடிச்சு வச்சுப்பாங்க. நம்ம இப்ப பீரோ யூஸ் பண்றோம்ல, அப்போ வந்து கிராமத்துல வந்து ஒரு காலத்துல வந்து மரப்பெட்டியில தான் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க, முக்கியமான பொருள்லாம். அந்த மாதிரி ஒரு மரப்பெட்டியை அவங்க கண்ணில் பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மோனிஷா கார்த்திக் அப்படியே மெதுவா போவாரு, மோனிஷாவை திரும்பி பார்ப்பாரு. மோனிஷா என்ன செய்யறதுன்னு தடுமாறிட்டு இருப்பாங்க. மோனிஷா வந்து அந்த மரப்பெட்டியை திறந்து, மேல டாப் இருக்கும், திறந்து அதுக்குள்ள இறங்குவாங்க. இறங்கி உள்ள உட்காந்துட்டு அந்த டாப் வந்து மூடக்கூடாது, மூடாம இப்படி வந்து அப்படி லைட்டா ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. கார்த்திக் அங்க டோர் கிட்ட போய் ஓபன் பண்ணும்போது திரும்பி பார்ப்பாரு, மோனிஷாவோட ஐஸ் மட்டும் தெரியும். சரி, மோனிஷா வந்து சேஃபா ஒளிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து கதவை திறப்பாரு. அவங்க வினு சக்கரவர்த்தி சொல்றாரு, இவனை நம்ம ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, இவனை மாடு முட்டிடுச்சுடா, நீ வந்து ஆபத்தான நிலைமையில இருக்கா, நீ என்னடா கதவை உள்ள பூட்டிட்டு திறக்க மாட்டேங்கிற, வாடா அப்படின்வாங்க. கார்த்திக் என்னன்னா மோனிஷா உள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எப்படி விட்டுட்டு போறங்கிற மாதிரி ஒரு பதட்டம். அதை அப்படியே யோசனை பண்ணிட்டே, அப்பா இல்லப்பா அப்படின்னு, என்னடா மாடு முட்டிருச்சுன்னு சொல்றேன், நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க, வாடா வண்டி எடுறா அப்படின்னோடனே வேற வழியே கிடையாது. கார்த்திக் வந்து மாட்டு வண்டி எடுத்துட்டு அந்த பேஷண்ட் அட்மிட் பண்றதுக்காண்டி வண்டியில கிளம்பிடுவாரு. இங்க வினு சக்கரவர்த்தி கதவு தட்டினார்ல, ஸ்டோர் ரூம் திறந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம்குள்ள வினு சக்கரவர்த்தி வருவார். ஸ்டோர் ரூம்குள்ள வந்து இப்படி சுத்தி முத்தி சும்மா பார்ப்பாரு. பார்க்கும்போது இவங்க மோனிஷா உள்ள இருக்காங்கல்ல, அவங்கள எங்க பார்த்துருவாரோ கார்த்திகோட அப்பா, மாமனார், அதாவது மாமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பதட்டத்துல அந்த மேல இருக்கிற டாப்பை விட்டுருவாங்க, டாப்போட பேலன்ஸை விட்டுருவாங்க. அது வந்து அந்த டாப் வந்து டப்புன்னு விழுந்து அந்த வெளியில தாப்பால் இருக்கும், அதுல போய் ஹோல்ட் ஆகி லாக் ஆயிடும். உள்ள இருக்கிற அவங்களால அவங்க நினைச்சா கூட திறக்க முடியாது, வெளியில இருந்து யாராவது திறந்து விட்டாதான் லாக் ஆயிடும். இப்படி சத்தம் கேட்கும் டப்புன்னு. அப்ப வினு சக்கரவர்த்தி வந்து அப்படியே திரும்பி பார்த்துட்டு, இந்த பெருச்சாளி தொல்லை வேற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் அந்த ஸ்டோர் ரூம் கதவையும் பூட்டிடுவார். கார்த்திக் அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அவரை அட்மிட் பண்ணிட்டு, அவருக்கு இங்க மோனிஷா விட்டுட்டு வந்திருக்கும்ல, அந்த பதட்டம் இருக்கும். வேகமா மறுபடியும் மாட்டு வண்டியை எடுத்துட்டு உள்ள வந்து அந்த வீடு ஃபுல்லா தேடுவார், கொள்ளையில போய் தேடுவார். தனம்னு கிச்சனு, இன்னொரு பெட்ரூம், ஸ்டோர் இருக்கிற இடங்கள்லாம் தேடுவாரு. எங்கேயுமே மோனிஷா இருக்க மாட்டாங்க. அப்ப பாட்டி ஒருத்தவங்க வந்து அந்த முத்தத்துல உட்காந்து அரிசி புடைச்சிட்டு இருப்பாங்க சொலகுல. அவங்க கிட்ட பாட்டி எங்க தனம் எங்க அப்படின்னு கேட்பாரு கார்த்திக். அப்ப பாட்டி சொல்லுவாங்க, ஏய் எப்பா பாரு தனம் இங்கதானே எங்க இருப்ப, போய் பாடுறா அப்படின்னோடனே அப்பதான் வந்து பாப்பாரு, அந்த ஸ்டோர் ரூம் வந்து கதவு வந்து வெளியில பூட்டிருக்கும். வினு சக்கரவர்த்தி வெளியில பூட்டிட்டு போயிடுறாருல, வெளியில பூட்டிருக்கும். அப்ப இருந்து ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து மெதுவா, அதாவது டவுட்,
மோனிஷா உள்ள இருந்தாங்க, என்ன ஆனாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டத்திலே போய் அந்த ஸ்டோர் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி போய் அந்த மரப்பெட்டியை பார்ப்பாரு. அந்த மரப்பெட்டி மூடி இருக்கும். ஓகே. இதுக்குள்ள இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் டெம்போ கிரியேட் பண்ணி போய் அந்த லாக்கை வந்து இப்படி வெளியில இருந்து எடுத்து இப்படி மரப்பட்டு இப்படி தூக்குவாரு. இந்த கண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண் அப்படி ஓப்பன் ஆனபடி மூச்சு திணறி உள்ளே இறந்து கிடக்கும். இந்த சீன் வந்து அன்னைக்கு பார்த்த தமிழ் ரசிகர்கள் எல்லார் மனசுலையும் பதிஞ்சிச்சு. எல்லாரும் இந்த படத்தை வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இந்த படம், அந்த பாட்டு, இந்த சீனு, இன்னும் இருக்கிற அந்த படத்தில் இருக்கிற பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மோனிஷா ஒரே படத்துல வந்து பெரிய பாப்புலாரிட்டி தமிழ் ரசிகர்கிட்டையும் மோனிஷாவுக்கு கிடைச்சிச்சு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ஆனாங்க சார்? லைக் அடுத்தடுத்த படங்கள் இல்லையா? அடுத்தடுத்த படங்கள் இல்ல. அதாவது மூன்றாம் கண்ணுன்னு ஒரு படம் வந்து மோனிஷா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து மணிவண்ணன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் நடிக்கிற காலகட்டத்திலே அந்த படமும் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோனிஷா வந்து கேரளால திருவனந்தபுரத்துல ஒரு மலையாள பட ஷூட்டிங்க்கு போய் மலையாள படத்துல நடிச்சுட்டு ஷூட்டிங் முடியுது கடைசி நாள். அன்னைக்கு நைட் வந்து ஒரு 10 மணிக்கு ரூமுக்கு வராங்க. அப்ப வந்து அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் வந்து கொச்சின்ல இருந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டுருங்க. நாங்க வந்து 9 மணிக்கு பெங்களூர் போய் ஒரு கன்னட பட ஷூட்டிங் இருக்கு, அங்க நாங்க கலந்துக்கணும். அதனால 7 மணிக்கு நீங்க கொச்சின்ல வந்து நாங்க போற மாதிரி டிக்கெட் போட்டுருங்கன்னு சொல்றாங்க. மேனேஜர் வந்து டிக்கெட் போடுறாரு. மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி சொல்றாரு ரூம்ல இருக்கிற ஃபோன்ல, நம்ம டிக்கெட் போட்டாச்சுமா, நீங்க காலையில 4 மணிக்கெல்லாம் ரெடியா இருங்க. ஏன்னா திருவனந்தபுரத்துல இருந்து ரோடு வழியா கார்ல அவங்க வந்து கொச்சின் போகணும். கார் வந்து 4 மணிக்கே வந்துடும் அப்படின்னோடனே 4 மணிக்கு கொஞ்சம் தூங்காமையும் மோனிஷா அவங்க அம்மா 2 பேருமே ரெடியா இருக்காங்க. கார் ப்ரொடக்ஷன் கம்பெனி கார் வருது. அதுல மோனிஷாவும் பின்னாடி சீட்ல உட்காடுறாங்க. டிரைவர் வண்டி ஓட்டுறாரு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவரும் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இல்லையா, அவரும் பார்த்தீங்கன்னா கொச்சினுக்கு வராரு இந்த கார்ல. ஸோ இந்த கார் வந்து டுவர்ட்ஸ் கொச்சின் வந்து காலையில் கிளம்பி போகுது. காலையில் அப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது மோனிஷா அவங்க நேற்று நைட்டெல்லாம் தூங்காமல் முதல் நாள் நடிச்சிருந்தாங்க. டயர்ட்னஸ்ல அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்கள் மடியில் படுத்து தூங்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பின்னாடி 2 பேர் தான் இருக்காங்க, அவங்க அம்மாவும் மோனிஷாவும். படுத்துக்கோ மோளே படுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே மடியில் படுத்து வந்து மோனிஷா வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கார் அப்படியே டுவர்ட்ஸ் கொச்சின் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5:50 5:55 விடிஞ்சும் விடியாமையும் இருக்கும்ல, ஏர்லி மார்னிங் சொல்லுவாங்க, லைட்டா இருக்கும், ஏதோ சன் ஓப்பன் ஆகும். அந்த டயத்துல கார் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்போசிட்ல இருந்து வந்த ஒரு பஸ், அந்த டிவைடர் இருக்குல்ல, அதுல இடிச்சு அதை தாண்டி வந்து மோனிஷா கார்ல சடார்னு டேஷ் ஆகுது. மிகப்பெரிய ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். கார் வந்து அப்பளம் மாதிரி நொறுங்கிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருந்த டோரு அது ஓப்பன் ஆகி மோனிஷா அம்மா மட்டும் அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் கீழே போய் விழுந்துடுறாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல மோனிஷாவுடைய அந்த வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், மோனிஷா பின்னாடி இருந்தாங்கல்ல, அம்மா மடியில் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, 3 பேருமே ஆன் ஸ்பாட்ல இறந்து போயிறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அங்க ரோட்ல போனவங்க, கேரளா ரோட்ல போனவங்க எல்லாம் வந்து ஓடி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பாக்குறாங்க. பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தா மோனிஷா. நடிகை மோனிஷா. ஏன்னா கேரளால அவங்க பாப்புலரான ஆர்டிஸ்ட்ல நடிகை மோனிஷா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. உயிர் இருக்கான்னு பாக்குறாங்க, உயிர் இல்லை, இறந்துடுறாங்க. அவங்க எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னா, அந்த படம் இல்ல உன்னை நினைச்சேன்ல, கண்ணை திறந்துட்டே இருந்தாங்க இல்லையா, அதுலயுமா இந்த இடத்துல வந்து கண் அப்படியே ஓப்பன் ஆயிருக்காங்க. அந்த 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 சிச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கும் போது மோனிஷா, மகளே மோனிஷா அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. மோனிஷா அப்படின்னு சவுண்டு கேட்குது. எங்க அவங்க அம்மா விழுந்தாங்கல்ல அந்த பக்கம் பள்ளத்துல, அவங்க கத்துறாங்க. அவங்களால எந்திரிச்சு வர முடியல. காரணம் என்ன, அவங்க காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, 2 கால்லையுமே ஃப்ராக்சர். சவுண்டு கேட்குதுன்னோட அங்க பப்ளிக் போய் பாக்குறாங்க. அங்க ஒரு அம்மா இருக்காங்கன்னொன்னே மோனிஷாவோட அம்மா அப்படின்னு சொல்லி தூக்கி ஆட்டோல ஏத்துறாங்க. ஏன்னா அவங்க உயிரோடு இருக்காங்க, மோனிஷா இறந்து போயிட்டாங்க. ஆட்டோவில் ஏற்றி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கம்மா, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மோனிஷா அம்மா சொல்கிறாங்க, என் மகள் எங்கே, மோனிஷா எங்கே அப்படின்றாங்க. இல்லைம்மா அவங்க பின்னாடி வருவாங்க, நீங்கள் முதல்ல போங்க அப்படின்னா. இல்லை என் மகள் இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னோடனே இவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா அவங்க வருவாங்க. இல்லை நான் என் மக வேணும் எனக்கு அப்படின்னோடனே அந்த இறந்து போன மோனிஷா அப்படி கொண்டு வந்து இவங்க மடியில் படுக்க வைக்கிறாங்க. எப்படி அந்த காரில் மடியில் படுத்திருந்தாங்கல்ல அதே மாதிரி இங்கே படுக்க வைக்கிறாங்க. ஐஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கு. அப்படியே தட்டி எழுப்புறாங்க, மோனிஷான்னு தட்டி எழுப்புறாங்க. எங்கேயுமே காயம் இல்லைம்மா, உடம்புல எங்கேயும் காயம் இல்லை, தலையில கூட பெருசா காயம் கிடையாது. ஆனா காதுல இருந்தெல்லாம் ரத்தம் வருது, மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வந்துருக்கு. அப்படியே பாக்குறாங்க. அப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அம்மா, அவங்க இல்லை, மோனிஷா இறந்துட்டாங்கிறத அவங்க அம்மா புரிஞ்சுட்டாங்க.
அந்த வேதனை, அவங்களும் அடிபட்டு காலெல்லாம் உடைஞ்சு பெரிய வலி வேதனையோட உட்காந்துருக்காங்க. அப்படியே அந்த ஆட்டோ வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போகுது. அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து மோனிஷாவை எக்ஸாமின் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னா. இந்த அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து கட்டெல்லாம் போடுறாங்க. ஊருக்கு பெங்களூர்ல இருக்காங்க ரிலேஷன்ஸ் எல்லாம். அதனால பெங்களூர் ஃபோன் பண்ணி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து மோனிஷா இறந்துட்டாங்கன்னு. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மோனிஷாவோட பாடி அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு ஒரு ஆம்புலன்ஸ்ல அமரர் ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த இடத்துல இருந்து பெங்களூர் போகுது. அதே டைம் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா மோனிஷா அம்மாவுக்கு ஒரு கூட ஒரு உதவியாளர் போட்டு அவங்கள ஃப்ளைட்டில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஃப்ளைட்டில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க வந்து மோனிஷா அம்மா இதெல்லாம் வந்து மலையாள சேனலில் பதிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளவு மன வேதனை, அவ்வளோ மன வலி இருந்திருக்கு மோனிஷா அம்மாவுக்கு. அப்படியே அழுதுகிட்டே போயிருக்காங்க. அப்படியே கண்ணை அப்படி தொடச்சிக்கிட்டே அழுதுகிட்டே போயிருக்காங்க. ஸோ அப்படி அந்த அந்த எப்படி சொல்கிறது, மோனிஷா வந்து அப்படி ஒரு ட்ராஜடியான ஒரு டெத்து. 17 வயசில் நடிக்க வந்து நேஷனல் அவார்டு வாங்கி 21 வயசில் இறந்து போகிறாங்க. அண்ட் இப்போ அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஒரு சில நிறைவேறாத ஆசைகள் இருந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. மோனிஷாக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நிறைவேறாத ஆசைகளும் இருந்துச்சு, ஒரு நிறைவேறின ஆசையும் இருந்துச்சு. ரெண்டையும் பற்றி நான் சொல்கிறேன். நிறைவேறாத ஆசை அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைல்டு சைக்காலஜி படிக்கணும்னு மோனிஷாக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கு. குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க போல. ஒரு 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 விஷயத்தை அவங்க அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அது மனசை வந்து எப்படி சொல்றது, உருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது என்ன அப்படின்னா, மோனிஷா பெங்களூர்ல இருந்த அந்த தெருவுல ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க 5வது 6வது படிக்கிற பசங்க, ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கிற பசங்க, அவங்க வந்து டெய்லி ஸ்கூல் விட்டு 4 மணிக்கு போகும்போது மோனிஷாவுடைய வீட்டுடைய கேட்ல வந்து மோனிஷாக்கா அப்படின்னு சொல்லி மேல டாப் இருக்கும்ல, கேட் மேல இந்த மூடி அதை டாப் பண்ணி மோனிஷாக்கா எங்களுக்கு சாக்லேட் கொடுங்க, மோனிஷாக்கா எங்களுக்கு சாக்லேட் கொடுங்கன்னு டெய்லி கேட்பாங்க. அவங்க குரல் கேட்டோன்னே ஷூட்டிங் இல்லை ஊரில் தான் இருக்காங்க அப்படின்னா மோனிஷா உடனே மேலே மாடியிலேருந்து வந்து ₹1 சாக்லேட்டு, எக்லஸ் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ இருந்துச்சு. அது வந்து ஒரு 10 பசங்கன்னா அந்த 10 பசங்களுக்கு ஆளு கொண்டு கொடுப்பாங்க டெய்லி. அவங்கள கொஞ்சி நல்லா படிங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு அன்பு, பசங்க சின்ன பசங்க மேலே ஒரு அன்பு, சைல்டு சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த 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 இடத்துல மோனிஷா இறந்தது வந்து பெங்களூர்லயும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பெங்களூர்லயும் வந்து மோனிஷா வந்து ஒரு பாப்புலரான ஸ்டாரா இருந்தாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி எல்லா இடங்கள்லயும் மோனிஷா வந்து பாஸ்ட் அவேங்கிறது தெரிஞ்சு போச்சு, இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிட்டு. இந்த விஷயம் நடிகை மோனிஷா இறந்து போயிட்டாங்கிறது அந்த ஸ்கூல் பசங்களுக்கும் தெரியும். ஸ்கூல் பசங்க அவங்க ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வெளியில வரும்போது சேம் கேட்ல வந்து நின்று மோனிஷாக்கா எங்களுக்கு சாக்லேட் தர மாட்டீங்களா, மோனிஷாக்கா எங்களுக்கு சாக்லேட் தர மாட்டீங்களா, எங்களை பார்க்க வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 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 5 நிமிஷம் நின்று கேட்டில் கத்தும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மேலே இருந்து ஸ்க்ரீன் அப்படி லைட்டாக விளக்கிட்டு அதை பார்த்துட்டு ஆடுவாங்க. அப்புறம் தான் அந்த பசங்க போவாங்கன்னா, அந்த பசங்க எவ்வளோ நாளாக செஞ்சுருக்காங்க, +2 முடிச்சு அந்த பேட்ச் பசங்க போகிற வரைக்கும் இது செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அம்மா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, நிறைவேறாத ஆசை சைல்டு சைக்காலஜி படிக்கிறது. அதே மாதிரி மோனிஷாக்கு நிறைவேறின ஒரு ஆசை, அது என்ன அப்படின்னா டைஹார்ட் ஃபேன் யாருக்கு அப்படின்னா கமலஹாசனுக்கு. எங்கேயாவது வந்து கமலஹாசனோட போட்டோ அந்த புக்ஸ்ல எல்லாம் அன்னைக்கு போட்டோஸ் வரும், அந்த சினிமா மேகசின்ஸ்ல எங்கேயாவது பார்த்தாங்கன்னா உடனே அந்த போட்டோ எடுத்து அது கட் பண்ணி அவங்க ரூம்ல ஒட்டி வச்சுப்பாங்க. மோனிஷாவோட ரூம்ல சுத்தி கமலஹாசன் போட்டோஸா இருக்குமா, எல்லாம் வேற 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 படத்தினுடைய காட்சிகள் வந்து போட்டோ வச்சிருப்பாங்களாம். எப்படியாவது ஒரே ஒரு தடவை கமலஹாசன் பார்க்கணும், கமலஹாசனோட ஒரு போட்டோ எடுக்கணும், அதை நம்ம வந்து ரூம்ல வந்து ஒட்டி வச்சுக்கணும், ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கணும்ன்றது மோனிஷாவோட ஆசை. அப்படி தமிழ் படங்கள் நடிச்சாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் யாரோ ஒரு ஆள் மூலமா எப்படியோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை கமலஹாசன் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மோனிஷான்னு ஒரு நடிகை அவங்க வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க ஃபேன் அப்படின்னோடனே கமல் வர சொல்லிட்டார். போய் கமலை பார்த்து கமல் கிட்ட நேர பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்து பேசி ஒரு டீ சாப்பிட்டு அந்த ஒரு மூமெண்ட், அதை வந்து அது ஒரு என்ஜாயபிள் அண்ட் செரிஷபிள் லைஃப்ல அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் அப்படின்னு வந்து மோனிஷாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோ கமலோட மோனிஷா இருக்கிற போட்டோவை அவங்க ரூம்ல வந்து ஃப்ரேமா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ மோனிஷா பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேசலாம். ஆனா என்னன்னா அவங்களுடைய லைஃபே வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு, சிறுகதை மாதிரி ஆயிடுச்சு.
ஓகே. அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல வந்து மோனிஷா அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sandhya. டாடா.